100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 15/4/2026 புதன்கிழமைக்குள்ளார உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களினுடைய மாற்றம், உங்களுடைய சந்திர பகவானின் நிலை, புதன் செவ்வாய் பகவானினுடைய அதிரடி மாற்றம், இதன் காரணமாக பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறிகளையும் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த 15ஆம் தேதிக்குள்ளார நடக்க போகும் பல சம்பவங்களையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஆங்கில மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய ராஜ யோகம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளார தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார். சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பார். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், செவ்வாய் பகவானும், ராகு பகவானும் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றனர். லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்றார். கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கின்றது. இதை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதனால் தெளிவாக கேட்டுக்கோங்க. முதல்ல தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எப்படி இருக்க போகின்றது, தொழில் வியாபாரம், வேலை செய்கிற இடம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீங்க, இதெல்லாம் எப்படி அமையும் அப்படின்ட்டு பார்க்கும்போது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. யார் தடுத்தாலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்க போகின்றது. பண வரவும் தொழில் வியாபார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகின்றது. நீங்கள் சக வேலையாட்களிடம், அதாவது வேலை செய்கிற இடத்துல சக வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். தொழில் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்பவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இதை பண்ணாலே போதும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புத நிலையை காண்பீங்க. யாராலும் அசைக்க முடியாத ஒரு உச்சத்திற்கு செல்வீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குரு பகவானும் சனி பகவானும் அற்புத பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றார்கள். குரு பகவானால் குடும்பத்தின் முன்னேற்றம் பெருமளவு இருக்க போகின்றது. தாய் தந்தை வழியில் மிக பெரும் அளவிலான லாபத்தை பார்க்க போகிறீங்க. தாயும் தந்தையும் பக்க பலமாக இருந்து உதவ போகிறாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. சகோதர சகோதரிகளால் மிக பெரும் அளவிலான ஒரு முன்னேற்றத்தை, மிக பெரும் அளவிலான ஒரு பண ரீதியாக ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உதவாமல் இருந்த சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகிறாங்க அப்படின்றதே குடும்ப ரீதியாக நீங்கள் பெரும் அளவிலான நிலைக்கு செல்ல போகிறீங்க அப்படின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்க போகின்றது. இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த குடும்ப உறவுகள் மதிக்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்க போகிறாங்க. குடும்பத்தில் நடக்க வேண்டிய தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி நடக்கப் போகின்றது. ஐயோ,
வயதாகிடுச்சு, திருமணமாகலையே, மகனுக்கு திருமணமாகலையே, மகளுக்கு திருமணமாகலையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கும், ஏன் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கே 30-35 வயதாகிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலையே, நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தில், சோகத்தில், வேதனையின் உச்சத்தில் இருந்த உங்களுக்கு சிறப்பாக அனைத்தும் நடக்கப் போகின்றது. அதனால் கவலையே வேண்டாம். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க. தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறப் போகின்றது அப்படின்றதும் உறுதி. அடுத்ததாக பணப்புழக்கம், அந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் தீருமா, ஒழியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான அற்புத வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. அதாவது வட்டி கட்டியே இந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றோம், அசல் எப்போ தான் அடைப்பது, கடன் தொல்லைகளுக்கு முடிவு எப்போ தான் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 3ஆம் நபர் ஒருவராலையும் அரசாங்க ரீதியாலையும் உங்களுக்கு கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கான அற்புத வாய்ப்பு வரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக பெரும் அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஒருத்தனுக்கு கடன் தான் மிக பெரும் எதிரியே. அந்த கடனில் இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்றதும் உறுதி. அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு செல்ல போகிறீங்க. கடன் தொல்லையில் இருந்து வெளியே வரப்போகிறீங்க. ஏற்றமான வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. இரக்கமான வாழ்வில் இருந்து அடுத்த அடியை எடுத்து வைத்து தன்னை யாராலும் அசைக்க முடியாத நிலைக்கு உயர்த்தி காட்ட போகிறீங்க. எல்லாம் உங்களுடைய முயற்சியால் நடக்கப் போகின்றது. அது இனிதே நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றது 100% உறுதி. உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது சிறப்பான ஆரோக்கியம் இருக்கப் போகின்றது. சனி பகவான், குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பலவித நோய்களால் அவதிப்பட்டவர்கள் கூட அதற்கு ஒரு தீர்வு காண போகிறீங்க. அதாவது மருத்துவர்கிட்ட போய் கூட தீர்வு காண முடியாத ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கு கூட உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமானதாக மாறப்போகின்றது. ஆகையால் உடல்நிலையை பற்றி கவலையே வேண்டாம். சிறப்பான உடல்நிலையால் நீங்கள் நினைத்ததை செய்ய போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத தொல்லைகள் எல்லாம் நீங்குமா? எங்கே இருந்து தான் வரானுங்களே தெரியாது, இவனால் பெரிய தொல்லை, அவனால் பெரிய தொல்லை அப்படின்ற மாதிரி இருந்த தொல்லைகள் எல்லாம் ஒழிய போகின்றது. மிக முக்கியமாக நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். கண்மூடித்தனமாக நண்பனை நம்பிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி கடவுளே நினைத்தாலும் இது நடந்தே தீரும் அப்படின்ற சில சம்பவங்களும் நடக்கப் போகின்றது. உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சில சம்பவங்கள் நடந்தே தீரும். இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறிகளும் இருக்கின்றது. உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து இது நடக்கும், இது நடக்காது அப்படின்றத சொல்லிடலாம். நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் செல்வ யோகத்தையும் பார்க்க போகிறீங்க. கெட்டது செய்திருந்தீங்கன்னா தீய சம்பவங்கள் நிச்சயம் நடக்கும் அப்படின்றது உறுதி. மற்றபடி இந்த ஏப்ரல் 15க்குள்ளார நீங்களே நினைத்து பார்க்காத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டப்போகின்றது. சிறப்பாக வாழப் போகிறீங்க அப்படின்றது 100% உறுதி.